நம்ம பிரபஞ்சம் எப்படிதான் உருவாச்சு? அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? இந்த பிரம்மாண்டத்துல நாம மட்டும்தான் இருக்குமா? இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். வாங்க, இந்த அண்டத்தோட மிகப்பெரிய மர்மங்கள பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதோட ஆரம்பத்திலிருந்து அதுக்கு முடிவே இல்லையாங்கிற வரைக்கும் அலசி ஆராயலாம். சரி, முதல்ல ஒரு பெரிய கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். பெருவெடிப்புக்கு முன்னாடி என்ன நடந்தது? இது பல வருஷமா, ஏன் ஆயிரக்கணக்கான வருஷமா நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி. காலமே இல்லாத ஒரு காலத்தை கற்பனை பண்ண முடியுமா? இந்த பிரபஞ்சமே உருவாகிறதுக்கு முன்னாடி என்னதான் இருந்திருக்கும்? அந்த பெரிய கேள்விக்கு பதில் தேடறதுக்கு முன்னாடி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது, நம்ம பிரபஞ்சத்தோட குழந்தை பருவம் எப்படி இருந்துச்சு, அது உருவானத பத்தி எல்லாரும் ஏத்துக்கிட்ட தியரி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்களேன். எல்லாமே ஒரு சிங்குலாரிட்டி, அதாவது ஒருமையிலிருந்து தான் தொடங்குச்சு. அது என்னன்னா, நம்ம கற்பனை கெட்டாத அளவுக்கு ஒரு சின்ன ஆனா அடர்த்தி அதிகமான ஒரு புள்ளி, அப்புறம் பேங், ஒரு பெரிய வெடிப்பு. அதிலிருந்து தான் ஸ்பேஸ், டைம், எனர்ஜி, பொருள்னு எல்லாமே உருவாச்சு. போக போக பிரபஞ்சம் குளிர்ச்சியாக, ஈர்ப்பு விசை எல்லாத்தையும் ஒன்னா இழுத்த முதல் நட்சத்திரங்களை உருவாக்கிச்சு. அப்புறம் பில்லியன் கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் தான் நம்ம பூமி மாதிரி கிரகங்கள் எல்லாம் உருவாச்சு. சுருக்கமா சொன்னா இதுதான் நம்ம பிரபஞ்சத்தோட கதை. சரி, இந்த கதையெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு காரணம் எட்வின் ஹபிள்னு ஒருத்தர் தான். நாம அவருக்கு தான் நன்றி சொல்லணும். 1920கள்ல அவர் ஒரு பவர்ஃபுல்லான டெலஸ்கோப் வழியா வானத்தை பார்த்துட்டு இருந்தப்போ நம்ம பிரபஞ்சத்தை பத்தின நம்ம புரிந்தலையே தலைகீழா மாத்திட்டாரு. அவர் கண்டுபிடிச்ச விஷயம் அறிவியல் உலகத்தையே உலுக்கிடுச்சுனே சொல்லலாம். அவர் எந்த பக்கம் பார்த்தாலும் கேலக்சிஸ், அதாவது விண்மீன் திரள்கள் ஒன்ன விட்டு ஒன்ன விலகி போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம பிரபஞ்சம் நிலையா இல்ல, அது தொடர்ந்து விரிவடைஞ்சிட்டே இருக்கு. இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கலாம். சரி, ஒரு பலூனை கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த பலூன் மேல சில புள்ளிகளை வச்சுட்டு நீங்க அதை ஊதும்போது என்னாகும்? எல்லா புள்ளிகளும் ஒன்ன விட்டு ஒன்னு விலகி போகும் இல்லையா? ஆனா எந்த புள்ளியும் மையத்துல இருக்காது, எல்லாமே நகரும். நம்ம பிரபஞ்சமும் கிட்டத்தட்ட இப்படிதான் விரிவடைஞ்சிட்டு இருக்கு.